ஓகே. ஸோ நம்ம படிக்கிற இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எங்க நமக்கு யூஸ் ஆக போகுது? அத நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இப்ப நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு புதுசா தெரியும். நான் மித்தவங்கள மாரி எல்லாம் வந்து இந்த ரோபோட்ட ரெடி பண்ண யூஸ் ஆகும். இந்த அனலிட்டிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் டூ பி ஃபிராங்க் ஒரு 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 ரியல் டைம் எக்ஸ்பெர்ட் மாரி பேசலாமே இங்க. எங்க யூஸ் ஆகும்னா 2 இடத்துல. ஒண்ணு உங்களோட இன்டர்வியூல. இன்னொன்னு நீங்க டே டூ டே லைஃப் அந்த ஜாப்க்குள்ள போனதுக்கு அப்புறம் வொர்க் பண்றதுக்கு. இந்த 2 இடத்துல தான். ஆனா இது எங்க சிவியாரிட்டி ஜாஸ்தி தெரியுங்களா? இன்டர்வியூல தான். ஸோ இப்ப இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்டுன்னு வச்சுர்றாங்க. அது ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் எந்த ரோல்னாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்ட். இந்த கோடிங் ரவுண்ட்ல வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பைத்தான் இல்ல ஜாவா இல்ல நீங்க சொல்ற ஏதாவது ஒரு கோடிங்ல இருந்து கொஸ்டின்ஸோ இல்ல அல்காரிதம்ஸோ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோ கேட்பாங்க. இன்னொன்னு எஸ்கியூஎல். ஓகேங்களா? எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், டேட்டாபேஸ் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் சீக்வலுக்கு MySQL வச்சு 9 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அத போய் ஃபுல்லாவும் நீங்க பார்க்கலாம். பட் தென் இங்க பொறுத்தவரைக்கும் கோடிங் பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி இப்ப நான் வந்து பைத்தான் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு எனக்கு பைத்தான் தெரியும்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பைத்தான்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அரேல இருந்து, லிஸ்ட்ல இருந்து, மேப்ல இருந்து. அப்ப நீங்க கேட்கலாம், "கௌதம் சொல்லுங்க. என்ன மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்? இப்பவே சொல்லுங்க." என்னன்னா வீடியோ இப்ப தான் டியூட்டோரியல் போடவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப தான் வீடியோ சீரிஸே ஆரம்பிக்குது இல்லையா? பட் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும். அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஏதோ ஒரு கம்பெனில, ஏதோ ஒரு டீம்ல, ஏதோ ஒரு இன்டர்வியூவர் அவரு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூல பைத்தான்ல கேட்பாருங்கிறத நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ரைட்? ரைட்? ஸோ எந்த மாரி பாசிபிலிட்டீஸ்ன்னு வேணா நான் சொல்லலாம். எல்லா இன்டர்வியூவரும் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில ஆஃபீஸ்க்கு வருவான். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூவர்னா அவன் அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயி இல்லையா? ஸோ அவன் காலையில ஆஃபீஸ் வருவான். ஹெச்ஆர் கால் பண்ணி, இந்த மாரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஒரு கேண்டிடேட் வராரு. போய் அட்டெண்ட் பண்ணுங்க. போய் நீங்க வந்து அவருக்கு கொஸ்டின் கேளுங்கன்னு அனுப்புவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்ததுன்னா, அவர் அப்பதான் வந்து ஏன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான் உங்களுக்கு வருவான். ஒரு டேட்டா இன்ஜினியர் தான் வருவான். ரைட்? ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வருவாங்க. அவங்க எல்லாம் என்ன டெய்லி கோட் அடிச்சுட்டு இருக்க போறாங்களா? ரைட்? இப்ப அவங்க வந்தாங்கன்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா Googleல போயிட்டு டாப் 50 பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் போடுவாங்க. ஆப்வியஸா நம்மளோட தலைவர் லீட் கோட் தான் வருவாரு. அதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின கேட்பாங்க. இது பாசிபிலிட்டீஸ் அண்ட் ப்ராபபிலிட்டீஸ் அதிகம். இல்லைங்களா? அவரே வந்து திங்க் பண்ணி உலகத்திலேயே இல்லாத கொஸ்டின கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரைட்? பட் நம்ம வந்து நம்மள அந்த இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ரைட்? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோ இல்ல பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் அல்காரிதம், லீட் கோட்ல போய் டாப் 50 பைத்தான் கொஸ்டின்ஸ், டாப் 100 பைத்தான் கொஸ்டின் இருக்கும். அத டெய்லி ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றது தான் இந்த சொல்யூஷன். வேற எதுவுமே கிடையாது. நான் Googleல, Facebookலலாம் நான் இன்னைக்கு பிளேஸ் ஆயிட்டேன்னு LinkedInல யாராவது போட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். எப்படி உங்கள நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிளியர் பண்ணிக்கிட்டீங்க? கோடிங் ரவுண்ட்லனா அவங்கலாம் சொன்னது என்னன்னா, நான் ஒரு 50 கொஸ்டின், 20 கொஸ்டின் கூட லீட் கோட்ல நான்லாம் பிராக்டிஸ் பண்ணல. நான் பண்ணத வச்சு தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். லாஜிக்கல் திங்கிங்க அவங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான். இப்ப நம்ம ஃபுல்லா வந்து இதுல படிக்க போறது எல்லாமே இன்டர்வியூக்காக மட்டும் கிடையாது. உங்க டே டூ டே லைஃப்ல ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா, டேட்டா இன்ஜினியரா தேவைப்படுற டாபிக்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா இன்டர்வியூக்கு. அடுத்த ஒரு வீடியோ போடுவேன். அதெல்லாம் வொர்க்குக்குன்னுலாம் கிடையாது. நான் இப்ப போடுற இந்த கம்ப்ளீட் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா 2க்குமே தான். ரைட்? அதுல மோஸ்ட்டா வொர்க்குக்கு தான். அதையும் நான் சொல்லிர்றேன். அப்ப இன்டர்வியூக்கு வந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ, இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியோ, இல்ல டெய்லி ஒரு லீட் கோட் கொஸ்டின மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, அந்த ஒரு கொஸ்டின் உங்க மனச சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? நான் முடிச்சுட்டேன். அவுட்புட் வந்துருச்சு. சரி அடுத்து போலாம். இது போட்டி கிடையாது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு புரியணும். அதாவது தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட நம்ம எல்லாம் சொல்லுவோம். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட நீ சொல்லணும். அதாவது நீங்க வண்டி ஓட்டும்போது, இல்ல தூக்கத்துல எந்திரிச்சு கேட்கும்போது கூட, அத லாஜிக்கலா உங்களுக்கு தெரியணும். ஒரு மூவி எப்படி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி நீங்க வச்சுக்கணும். ஸோ இன்டர்வியூல எந்த மாரிலாம் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப லீட் கோட்ல ஒரு 4வது கொஸ்டினோ, 5வது 7வது கொஸ்டின் 2 கொஸ்டின சேர்த்து கூட கேட்பாங்க. இத நானே பண்ணியிருக்கேன். ஒரு கேண்டிடேட்க்கு நான் லீட் கோட்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின வே வே 4வது கொஸ்டின், ஒரு 10வது கொஸ்டின் அந்த 2 கொஸ்டின மெர்ஜ் பண்ணி ஒரு கொஸ்டினா கேட்டேன். போட தெரியல. அதுவே நான் அது 2யும் தனித்தனியா கேட்டேன். டக டக டகன்னு எழுதி குடுத்துட்டாரு. அப்ப அவரு எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த கொஸ்டின் வந்தா தான் இந்த ஆன்ஸர் அப்படின்னு. அப்ப நான் 2 சேர்த்து கேட்டப்போ அவரால ஆன்ஸர் பண்ண முடியல. நான் சொன்னேன். நான் 2 கொஸ்டின் சேர்த்து தான்ப்பா கொஸ்டின் கேட்டேன். அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ற எல்லா லீட் கோட்ல இருந்து அதே கொஸ்டின் வந்தா தான் அந்த ஆன்ஸர் எழுதணும்ன்றது இருக்கக்கூடாது. பேஸ்ட் ஆன் இத கூட அவங்க வேற வேற மாரி கேட்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா வேற மாரி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாரி நீங்க உங்கள பிரிப்பேர் பண்ணணும். இன்னொன்னு நடந்தது. இது வந்து எஸ்கியூஎல்ல நடந்தது. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு க்வெரி எழுத சொல்லி குடுத்துட்டேன். ஆனா, அதுவும் லீட் கோட் கொஸ்டின் தான். ஆனா, அதுல இருந்த இன்புட் அந்த டேபிள் நேம மாத்திட்டேன். அது வந்து மூவி டேட்டா செட்ன்னு இருக்கும். அதுக்கு பதிலா நான் ட்ரக் டேட்டா செட்ன்னு சொல்லிட்டேன். போட தெரியல அவருக்கு. ஆனா, கேட்ட எல்லா கொஸ்டினும் சேம் தான். அதுவே அகைன் நான் திரும்ப மூவி டேட்டா செட் அது ரிலேட்டடா டேபிள் குடுத்து இப்ப போடுங்கன்னா அவரு எழுதுறாரு.
ஸோ உங்களோட இன்புட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டட் இன்புட். இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அத மட்டும் மாத்திருவாங்க. கொஸ்டின் அதே தான் இருக்கும். உடனே இன்புட் மாறிருச்சு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அவங்க சொல்றது மாறிருச்சுன்னோனே நம்ம கொஸ்டினும் மாறிருச்சுன்ற மாரி நம்ம நெனச்சுக்குவோம். பிகாஸ் இன்டர்வியூ அப்ப நம்ம நெறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்போங்க. இதெல்லாம் பேசிக் தான். பட் இதெல்லாம் நெறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் நம்ம. ஸோ ஜெனரலா நான்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற கேண்டிடேட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்குவேன். இப்படி ஆட்டிட்யூட் காமிப்பானுங்க. இப்படி உட்காருங்க. என்ன இது கூட எழுத தெரியலையா? ஒரு மார்க்கர் எடு. அங்க போய் எழுது. இதெல்லாம் வந்து ஐ ஹேட் இட். அந்த மாரி ஒரு பெர்சனாலிட்டி ஐ ஹேட் இட். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கூட எனக்கு வந்த இன்டர்வியூவர் இப்படி இருந்தான்னா, ஐ லிட்டரலி ஹேட் இட். எனக்கு நடந்திருக்கு. நான் நெறைய இடத்துல டிபேட் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். பட் ஃப்ரெஷரா இருந்தப்போ இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன்னா அவன் இல்லன்னா இன்னொருத்தன் போவேன். பட் ஃப்ரெஷரா இருக்கப்ப ஜாப் வேணும் இல்லையா? பட் அந்த மாரி அவனுங்க அப்படி இருந்தானுங்கன்னா, நீங்க நெனச்சுக்கோங்க. இவனுங்க இப்படிதான் இருக்க போறானுங்க. அப்படிதான். இவன் நாளைக்கு நமக்கு டீம்ல கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்டர்வியூவர் அப்படிங்கிறது அந்த கம்பெனில எங்கிருந்தோலாம் வருவானுங்க. உங்க டீம்ல தான் இருப்பான்லாம் கேரண்டி கிடையாது. அவன வந்து துச்சமா கூட மதிக்காதீங்க. ஓகே இருக்கான். அவ்வளதான். கேட்கிற கேள்வி சொல்லுவான். அப்படி நெனச்சீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஓகேங்களா? நெறைய சைக்கோபாத்ஸ் இருப்பானுங்க. ஆட்டிட்யூட் காமிக்கிறவனுங்க இருப்பானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் வந்து காணாத கண்ட மாரி நம்மளையும் மதிச்சு இன்டர்வியூ எடுக்க சொல்லிட்டானுங்க. அப்படின்னு அத கூட லிங்க்டின்ல கூட போடுவானுங்க. அந்த மாரி ஆட்கள் சில பேர் இருப்பானுங்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு இப்ப இத நான் சொல்லிட்டேன்ல, அவனுங்கள அந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாரி நெனச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போயிடும். ரைட்? ஸோ நமக்கு வந்து இன்டர்வியூக்கு என்ன மாரி பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன். ரைட்? ஸோ இது ஃபோக்கஸ் ஃபுல்லாவே 70% வந்து என்னோட ஃபோக்கஸ் இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இருக்காது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாரி நான் சொல்லி தருவேன். அது போக போக சொல்றேன் அதெல்லாம் என்னன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வொர்க்ல டே டூ டே லைஃப்ல எப்படி நம்ம பைத்தான் கோட் அடிப்போம், என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவைப்படுங்கிறத இந்த ஃபுல் கோர்ஸுமே கவர் ஆகும். ஓகே. அந்த மீதி 30% அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொஸ்டின் அது நீங்க லீட் கோட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்டயே சில லீட் கோட் வீடியோஸ் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். 2வது வொர்க்ல எந்த அளவுக்கு தேவைப்படும். இப்போ என் டீம்ல ஒரு டெஸ்டர் இருக்கார். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பைத்தான்னா என்னன்னுலாம் படிச்சது கிடையாது. ஆனா, இன்னைக்கு நான் ஒரு லாஜிக் எழுதுங்கன்னு சொன்னோம்னா, எழுதிட்டு வந்து என்கிட்ட குடுத்துருவாங்க. பிகாஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ட யூஸ் பண்றாங்க. இருக்கவே இருக்காப்புல YouTube, இருக்கவே இருக்காப்புல தலைவர் ChatGPT. அதாவது உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ஒரு நாலேட்ஜ் இருக்கணும்னா, ஒரு ரெக்வயர்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அத புரிஞ்சுகிட்டு, அத பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி யாரும் வந்து, இல்ல நீ இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மறைச்சு வச்சுக்குவேன் நானு. நீயே தான் அடிக்கணும்லாம் சொல்லப் போறது கிடையாது இல்லையா? ஸோ ஒரு லாஜிக் குடுக்குறாங்க. அது எழுதுற அளவுக்கு உங்கள நீங்க டெண்டன்சி உருவாக்கிக்கணும். எல்லாம் நீங்க உங்கள மாரி தான் எல்லாரும் பைத்தானு, ஜாவா அது இதுன்னுலாம் படிச்சுட்டு வருவாங்க. எண்ட் ஆஃப் டே அங்க நம்ம வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜில கோர்ல வொர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லைங்களா? அப்ப நமக்கு அதிகமா கோடிங் வராது. இப்ப சில ப்ராஜெக்ட்ஸ்லலாம் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியருக்கு SQL நெறைய இருக்கும். 20% தான் கோட் எழுதுவாங்க. சில டேட்டா இன்ஜினியரிங், சில டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் 80% கோடிங் எழுதுவாங்க. 20% தான் SQL எழுதுவாங்க. அதனால தான் நான் நெறைய பேர்ட்ட சொல்லுவேன். டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்னா சும்மா நாச்சுக்கு உட்காந்து SQL மட்டுமே எழுதுற ஆளுங்க கிடையாது. இல்ல சும்மா நாச்சுக்கு உட்காந்து பைத்தான் மட்டுமே எழுதுற ஆளு கிடையாது. 2மே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றது. ரைட்? அதனால எல்லாமே அப்படியே மைண்ட்ல வச்சிருப்பாங்களான்றதெல்லாம் கிடையாது. சடனா இத போய் பண்ணுங்க. இந்த பைத்தான்ல இந்த ஃபங்ஷன நீங்க எழுதிட்டு வாங்க. ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் எழுதுங்க. அது என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே அது கிரீக் அண்ட் லாட்டினா தான் இருக்கும். ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் எழுதிட்டு வாங்கன்னா, அவங்க போயிட்டு அது என்னன்னு பார்ப்பாங்க Googleல. அதுக்கப்புறம் அவங்க எழுதி கொண்டு வருவாங்க. ரைட்? ஒரு வொர்க் பொறுத்தவரைக்கும் பேசிக்கா நமக்கு பைத்தான்னா என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த கோர்ஸ் ஃபுல்லா நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலே கவர் பண்ண போறேன். ஒரு டேட்டா இன்ஜினியருக்கும், டேட்டா அனலிஸ்ட்க்கும் அட்வான்ஸ் லெவலே கவர் பண்ண போறேன். ஓகேங்களா? இத வச்சுட்டு நீங்க கெத்தா சொல்லிக்கலாம். எனக்கு நல்லா பைத்தான் தெரியும். வொர்க் வைஸ். ஓகேங்களா? அது போக உங்களுக்கு குடுக்குறது ஏதாவது புதுசா இருக்கு, இல்ல தெரியலன்னா ஜஸ்ட் Googleலயோ, ChatGPTலயோ போய் கேளுங்க உங்களுக்கு குடுக்கும். வித் தட் ஹெல்ப் யூ கேன் டூ இட். ரைட்? சோ உங்களுக்கு நான் அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சுட்டேனா, ஐ பிலீவ் நான் குறைச்சுட்டேன்னு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு போடுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீவ்ட் அப்படின்னு போடுங்க. சோ தட் இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ள நெறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அதுல இது போட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் வர்றப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ்ட் சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கு. மைண்ட் செட் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே. சோ இது முடிஞ்சுதா? அடுத்து நம்ம அடுத்த டாபிக் போலாமா?